7th Max second term exercise 1.4 first sum பார்க்கலாம். Write the decimal numbers represent by the points P, Q, R and S given number line. number lineல சில points P, Q, R's points கொடுத்திருக்காங்க. அது என்ன பாயிண்ட்னு நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ first sum பார்த்தீங்கன்னா P இங்கே எங்கே இருக்குன்னா 3ல இருக்குது 3 பாயிண்ட். இப்போ 1 2 3 4 5 6 P பாயிண்ட் வந்து 3.6 அதில் இருக்குது. அடுத்தது Q வந்து இங்கே 1க்கு அப்புறம் 1 2 3 3ல இருக்குது. அப்போ 1.3. R வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது. இங்கே 6.1 2 3 4 5 6 7 8ல் இருக்குது. அப்போ R வந்து 6.8 சென்டிமீட்டர் இருக்குது. அடுத்தது S வந்து இங்கே 4.2. இங்கே 4 இருக்குதா 1 2 4.2ல் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்க்கான ஆன்சர். Between the two whole numbers, second sum என்னன்னா represent the following decimal numbers on the number line. இங்கே decimal numbers கொடுத்துருக்காங்க, அதை நம்பர் லைனில் நம்மளை குறிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன 1.7 இங்கே 1 இருக்குது. அப்போ 7 0.7ங்கிறது இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி 1 2 3 4 5 6 7. அப்போது 1.7 இந்த பாயிண்ட் தான் 1.7. சரிங்களா? அடுத்தது வந்து செகண்ட் சம் வந்து 0.3. அப்போது இதுதான் 0 0.1 0.2 0.3. அப்போ இதுதான் 0.3. சரிங்களா? அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.1 கொடுத்துருக்காங்க தேர்ட் சம். அப்போ இங்கே 2 இருக்குது, இதுதான் 0.1. அப்போது இதுதான் 2.1. இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா between which two whole numbers the following decimal number lies. அதாவது எந்த ரெண்டு ஹோல் நம்பர்ஸ்க்கு இடையில இந்த டெசிமல் நம்பர்ஸ் இருக்கும். ஹோல் நம்பர்ஸ் இந்த 3.3 எந்த ரெண்டு ஹோல் நம்பர்ஸ்க்கு இடையில இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3.3 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதோ இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த நம்பர் லைன் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். 3.3 வந்து இங்கே இருக்குது. அப்போ எந்த ரெண்டு ஹோல் நம்பர்னா 3க்கும் 4க்கும் இடையில இருக்குது. அப்போ 3.3 லைஸ் பிட்வீன் 3 and 4. அப்போ இங்கே ஆன்சர் எடுத்து எழுதிக்கிடுங்க. 3.3 lies between 3 and 4. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.5 எந்த நம்பருக்கு இடையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் இடையில. இப்போ இந்த நம்பர் லைனில் பாருங்கன்னா 2.5 இங்கே இருக்கும். அப்போ நம்பர் லைன்ஸ் பிட்வீன் 2 and 3. அப்போ ஆன்சர் எப்படி எழுதுறீங்கன்னா 2.5 lies between 2 and 3. 2 and 3. அடுத்த சம் 0.9 கொடுத்துருக்காங்க. 0.9 வந்து எந்த நம்பர்ஸ்க்கு இடையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0.9 இங்கே இருக்குதுங்களா? 0.9 இங்கே இருக்கும். இப்போ 0.9 0க்கும் 1க்கும் இடையில நம்மளுக்கு இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 0.9 லைஸ் பிட்வீன் 0 and 1 இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கும். அடுத்தது ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் டெசிமல் நம்பர் இந்த ஃபாலோயிங். இந்த சம்மில் எது கிரேட்டர் டெசிமல் நம்பர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.3 3.2 இதில் எது கிரேட்டர் நம்பர்னு கேட்டிருக்காங்க. 2.3 இங்கே 3.2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓல் பார்ட்டில் 2 இருக்குது, இங்கே ஓல் பார்ட்டில் 3 இருக்குது. இதில் எது கிரேட்டர்? 3 தான் கிரேட்டர். அப்போது இதுதான் கிரேட்டர் நம்பர். சரிங்களா? அப்போது இங்கே எழுதணும் 3.2 இஸ் கிரேட்டர். அடுத்து செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5.6 6.5. இப்போ இதில் பார்க்கணும். இப்போது 5.6 6.5. இப்போ ஹோல் நம்பரில் 5 பெருசா ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் தான் எடுத்து பார்க்கணும். 5 பெருசா 6 பெருசான்னு பார்த்தீங்கன்னா 6 தான் பெருசு. அப்போது இந்த பக்கம்தான் வரும். சரிங்களா? அப்போது 6.5 இஸ் கிரேட்டர். அடுத்த தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா
1.2, 2.1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 1.2, இங்கே 2.1, இங்கே ஹோல் நம்பரில் இங்கே 1 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் பெருசு. அப்போது 2.1 இஸ் கிரேட்டர். அடுத்தது ஃபிஃப்த்து சம், ஃபைண்ட் த ஸ்மாலர் டெசிமல் நம்பர்ஸ் இன் த ஃபாலோயிங். இதில் வந்து எது ஸ்மாலர் டெசிமல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25.3, 25.03. இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் 25.3 இருக்குது, இங்கே 25.03 இருக்குது. ஹோல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அடுத்து டெசிமல் பார்ட்டுக்கு வரும். 10th பிளேஸில் இங்கே 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 3 இங்கே 3 பெருசா 0 பெருசான்னு பார்க்கணும். இங்கே 3க்கு அப்புறமா ஒன்றுமே இல்லைனா 0 சேர்த்துக்கணும். இப்போது 3 பெருசா 0 பெருசா 3 தான் பெருசு, அப்போ 0 தான் சின்னது. இங்கே ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து இதுதான். அப்போ நம்ம இங்கே கிரேட்டர், இதுதானே பெரிய நம்பர், இது இங்கே கிரேட்டர் போடும். அதாவது ஸ்மால் நம்பர் பக்கம் இப்படி வரணும், கிரேட்டர் பக்கம் இது வந்து ஓப்பனாக இருக்கணும். அப்போ இதுதான் ஸ்மாலர் நம்பர். அப்போது 25.03 இஸ் ஸ்மாலர். அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.01, 7.3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் இங்கே 7ல் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டும் சேமாக இருக்குது. சரிங்களா? இங்கே ஓல்ட் பார்ட்டில் இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. அடுத்த பார்ட்டு 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இதில் எது ஸ்மால் நம்பர்னால் 0 தான் ஸ்மால் நம்பர், 3 வந்து பிக் நம்பர். அப்போது 0, அப்போ இதுதான் நம்மளுக்கு ஸ்மால் நம்பர் 0 வருது. அப்போ 7.01 தான் ஸ்மாலர் நம்பர். இது லெஸ் தென் போட்டுடுறோம். அப்போது இங்கே எழுதுகிறோம் therefore 7.01 is smaller. அடுத்த தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் வந்து 5.6, 6.05. இப்போ இதில் எது ஸ்மாலர்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்போ 5.6 ஹோல் நம்பரில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஹோல் நம்பர் இங்கே 5, இங்கே 6. இப்போ 5 சின்னதா 6 சின்னதான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 தான் சின்னது. அப்போது இதை லெஸ் தென் இங்கே போட்டுடுறோம். அப்போது therefore ஸ்மாலர் நம்பர், therefore 5.6 is smaller. SMALLER, ஸ்மாலர். அடுத்தது objective type question, between which two whole numbers 1.7, 1.7 எந்த ரெண்டு ஹோல் நம்பருக்கு இடையில இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2. 1க்கும் 2க்கும் இடையில தான் 1.7 இருக்கும். அடுத்த சம் வந்து 7th சம், the decimal number which lies between 4 and 5. 4 and 5க்கு இடையில எந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 4.5 தான் இருக்கும். இப்போ 2.9 பார்த்தீங்கன்னா அதுக்கு 2க்கும் 3க்கும் இடையில இருக்கும். 1.9 பார்த்தீங்கன்னா அது 1க்கும் 2க்கும் இடையில இருக்கும். 3.5னா கூட 3க்கும் 4க்கும் இடையில தான் இருக்கும். ஆனால் 4.5 தான் 4க்கும் 5க்கும் இடையில இருக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.